Hello friends, welcome back to the channel Tamil Cryptosy. நம்மளோட சேனலில் தொடர்ந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏர் ட்ராப் வீடியோ, பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மைனிங் வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். ப்ளஸ் கிரிப்டோ குறித்த நாலேஜும் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிலே பண்ண வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னா, ஆல்ரெடி நம்ம சிலியா டோக்கனை யாரெல்லாம் நீங்கள் மைன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க கட்டாயம் இந்த மைக்ரேஷன் ப்ராசஸை முடிச்சாகணும். ஏன்னா இந்த மந்த் நம்ம இதை பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து டோக்கன் பர்னிங் ஆயிரும். ஸோ பர்னிங் ஆயிடுச்சுன்னா நம்ம மைன் பண்ணியுமே வேஸ்ட்டாக போயிடும். எனக்கு கிட்டத்தட்ட இவங்களோட சப்ளை வந்து பார்த்தா ரொம்ப லிமிட்டட் சப்ளையாக தான் இவங்க வச்சுருக்காங்க. அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இதை நாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் இப்போ இமிடியேட்டாக போடுறேன். ஸோ இதை வந்து எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அவங்களுடைய ஒரு ஃபைனல் கால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஆன்கோயிங். ஸோ ஜஸ்ட் இப்போ நான் கிளிக் பண்ணுறேங்க பாருங்கள், அவங்களுடைய எக்ஸ் பேஜ்லேயே சொல்லியிருக்காங்க. எக்ஸ் பேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ எவ்ரிதிங் கிரிப்டோ ஆப் டோக்கன் அஃபிஷியல், அவங்களோட அஃபிஷியல் கான்டாக்ட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஃபைனல் கால். இதை வந்து நம்ம கிளைம் பண்ணலை அப்படின்னா லாஸ்ட்டாக அவங்க வந்து பர்ன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பாருங்கள், சிலியா டோக்கன் பர்னிங் கோயிங் டவுன் பை 11:59 PM UTC +1 ஆல் அன்கிளைம்டு சிலியா டோக்கன்ஸ் ஃபார் மார்ச் வில் பி பர்ன் அப்படின்னு போட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் என்னென்னா, நம்மளுடைய டோக்கனை கிளைம் பண்ணலை அப்படின்னா அது நமக்கு கிடைக்காது, வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக அதை வந்து கிளைம் பண்ணிடுங்க. கிளைம் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்விட்டரில் வந்து போட்டிருக்காங்க. அந்த வந்து பார்த்தாக்கா அந்த டெட்லைனை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா, இந்த சிலியா டோக்கனை நீங்கள் எப்படி மைக்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையுமே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் பார்க்குற நபர்கள் புதுசாக இருந்தால் இதை இப்போவுமே வந்து நம்ம மைன் பண்ணுறதுக்கு சான்சஸ் நமக்கு இருக்குது. நம்ம இதை வந்து மைன் பண்ண முடியும் அண்ட் இதிலேருந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 3 minutes வீடியோ தான் இருக்கும், 3 to 5 minutes தான். ஸோ இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இதை கம்பல்சரி நம்ம பண்ணி ஆகணும். இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு இங்கே வந்து பாருங்கள். ஸோ எனக்கு வந்து 2599 காயினை வந்து இந்த மார்ச் மாதத்தில் நான் மைக்ரேட் பண்ணேன். இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆல்ரெடி மைக்ரேட்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் வந்து மைக்ரேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த 2599 காயினோட வேல்யூ இப்போதைக்கு $45. இன் ஃபியூச்சரில் மேபி இவங்க வந்து பார்த்தா ஓன் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே கொண்டு வராங்க, ஓன் வேலட் எல்லாமே கொண்டு வராங்க. அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய லெவலில் இந்த காயினோட விலை வந்து போகலாம். அதேமாதிரி சப்ளையுமே வந்து லிமிட்டட் சப்ளை தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த வேலட் நம்ம போனால் நமக்கான அந்த லிமிட்டட் சப்ளை டீட்டெயில்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு அந்த 2521 காயினோட வேல்யூ இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா $4161 எனக்கு INRல வேல்யூ காட்டுது. ஸோ டாலரில் வந்து பார்த்தா எனக்கு $42 அந்த ரேஞ்சில் நமக்கு காமிச்சிது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா காயினோட ப்ரைஸு நம்ம சார்ட் எல்லாமே பார்க்கலாம். இப்போ சிலியா டோக்கனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இங்கே பாருங்கள், சிலியா டோக்கனோட ப்ரைஸு $1.52. ஸோ இப்போ இந்த காயினுடைய ப்ரைஸு அதை தான் நம்ம பார்க்குறோம், அதோட சார்ட். அண்ட் 1 ஹவரில் 1 டே 1 வீக் 1 மந்த் 1 இயர், ஸோ எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிற அந்த சார்ட்டையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழே சொல்லியிருக்காங்க பாருங்கள், அவங்களோட சப்ளை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சப்ளை வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட டோட்டல் சப்ளை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 770 மில்லியன், அதாவது 70 கோடி தான் இவங்களுடைய சப்ளை. டோட்டலாக இருக்கிறது 770 மில்லியன் தான் இவங்களோட சப்ளை. 77 கோடி தான் இவங்களுடைய சப்ளை. சர்க்குலேட்டிங் சப்ளையும் அதான் வச்சுருக்காங்க, அண்ட் டோட்டல் மேக்ஸிமம் சப்ளையும் அதுதான் வச்சுருக்காங்க. அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் இந்த காயினோட ப்ரைஸ் வந்து போகும். அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு நம்ம இவங்களோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கணுன்னா கூட இவங்களோட டிரான்சாக்ஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த டிரான்சாக்ஷனில் நம்ம PSC ஸ்கேனில் இந்த வியூ நம்ம இருக்குங்க. ஸோ இந்த வியூவில் போயிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த வியூ. ஸோ இந்த வியூவில் நம்ம போய்ட்டு பார்த்தோம்னா கூட நமக்கு தெரியும் அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது. BSC ஸ்கேனில் போய்ட்டு எவ்வளோ அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அதையுமே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அளவில் ஏர்னிங்ஸ் நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மினிமம் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் நம்ம நல்லா மைண்ட் பண்ணியிருந்தோம் ஒரு $100, மேக்ஸிமம் $1000, $10,000 கூட இருக்கலாம். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இது மாதிரி தான் சூப்பர் எக்ஸ் அப்படின்ற ஒரு காயினுமே வந்தது. அது வந்த புதுசில் யாருக்குமே பெருசாக ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தா அந்த ஒரு காயின் சூப்பர் எக்ஸோட காயின் வந்து ஒரு $4 கிட்ட போயிட்டுருக்குங்க. இதுவும் ஏர் ட்ராப்பில் தான் கொடுத்தாங்க. அது மாதிரி தான் சிலியா எக்ஸ்சேஞ்சுமே இப்போ கிட்டத்தட்ட 413 பேர் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. இது வரைக்கும் 3376 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இவங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்லாம் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை நீங்கள் கீழே இங்கே பார்க்கலாம். ஸோ டோக்கன் ஹோல்டர்ஸில் டோட்டலாக 3376 யார் யார்கிட்ட எவ்வளோ இருக்குது, என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வந்து நம்ம அட்டன் பண்ணணும். இந்த ஏர் ட்ராப்பை ஆல்ரெடி அட்டன் பண்ணி இருக்கிறவங்களாம் அதை வந்து தயவு செஞ்சு மைக்ரேட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம மைக்ரேட் பண்ணோம்னா
நம்ம இது வரைக்கும் மைண்ட் பண்ணி வச்சுருக்க காயின்ஸ் எல்லாமே டோட்டலாக பேர்ன் ஆயிரும். பேர்ன் ஆயிடுச்சுன்னா அகைன் நம்மளால் அதை எடுக்க முடியாது. ஸோ இன்றைக்கி இதோட வேல்யூ வேணால் கம்மியாக இருக்கலாம். ஏன்னா இவங்க சப்ளை ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. அண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காயினை யூஸ் பண்ணி ப்ராடக்ட் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறது ப்ளஸ் காமர்ஸ் வெப்சைட்டுக்கு எல்லாமே அதை யூஸ் பண்ண போகிறாங்கன்றதுனால மிகப்பெரிய ஒரு லெவலில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சிலியாவுக்கு வந்து ஒரு ஸ்கோப் இருக்குது. அதனால் ஏர்ட்ராப்புங்கிறனால நம்ம ஜஸ்ட் அட்டன் பண்ணலாம். அண்ட் அட்டன் பண்ணிவிட்டு எல்லாருமே மறக்காமல் அந்த மைக்ரேஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் இவங்க வந்து மைக்ரேட் பண்ணுறாங்க. அதை நம்ம மைக்ரேட் பண்ணி வச்சுக்கணும். இங்கே பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மைக்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் பண்ணாதவங்க மைக்ரேட் பண்ணிடுங்க. மைக்ரேட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக நமக்கு வந்து பிஎன்பி கொஞ்சம் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பிஎன்பி வந்து பார்த்தோன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு $1 இல்லை ஒரு $2 பிஎன்பி, $1 $2 பிஎன்பி நம்ம உள்ளே வச்சுக்கிட்டு மைக்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மைக்ரேட் ஆகிரும். ஏன்னா ஃபீஸ் வந்து பார்த்தா பிஎன்பி பிளாக் செயினில் வந்துருக்கிறதுனால ஃபீஸு பிஎன்பி ஃபீஸ் தான் போகும். அதனால தான் ஒரு $1 அல்லது $2 ஃபீஸ் வந்து நம்ம வேலெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம மைக்ரேட் பண்ணோம்னா மைக்ரேட் ஆகிரும். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே மைக்ரேட் பண்ணிவிட்டு யார் யாருக்கு எவ்வளோ கிடச்சிருக்குங்கிறது சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு 0.001308 வந்து உங்களுக்கு ஃபீஸ் இருக்கணும். பிஎன்பி வந்து ஃபீஸாக போகும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் மினிமம் இது இருக்குன்னா 0.001308 இருக்குன்னா ஒரு 0015 அந்த மாதிரி வச்சுக்கிட்டு கூட நம்ம மைக்ரேட் பண்ணலாம். ஸோ கட்டாயம் எல்லோரும் மைக்ரேட் பண்ணிடுங்க. மைக்ரேட் பண்ணிவிட்டு யார் யாருக்கு எவ்வளோ காயின் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து அப்டேட் நம்ம ஆல்ரெடி ரூபி நெட்வொர்க்குடைய கேஒய்சி பற்றி நான் அப்டேட் பண்ண போகிறேன் இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில். அண்டு சிபென் நெட்வொர்க் அதுக்காடைய கேஒய்சி பற்றின வீடியோஸ் வந்து நான் போட போகிறேன். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர், பபாய்.